கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1666 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 36 அதிகாரம் 4வது வசனத்தின் கடைசி பகுதி, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகளை சிலர் மிரட்டுவார்கள். வட மாநிலங்களிலே மணிப்பூர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் அமைதியாக ஆராதிக்க முடியவில்லை. ஆராதனையில் பலர் வந்து இடையூறு செய்கிறார்கள். இன்றைக்கு அப்படி நம்பி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறவர்களை மிரட்டுகிறவர்கள் இப்படி மிரட்டலாம். நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? இயேசுவை நம்பி இருக்கிறாயே, அந்த நம்பிக்கை என்ன என்று சொல்லி பயப்படாதிருங்கள். ஒரு நாள் விடிவு காலம் வரும். தேவன் உங்கள் பாடுகளை, உங்கள் அவஸ்தைகளை, நீங்கள் ஆண்டவருக்காக அனுபவிக்கிற துன்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்திய தேசத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அநேக இடங்களில் ஆலயங்கள் நடத்த முடியாதபடி தடைகள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அசீரிய ராஜாவாகிய சனகரிப் எசேக்கியா ராஜாவை மிரட்டும்படியாக ரப்சாக்கே என்ற அவனுடைய ஊழியக்காரனை பெரிய சேனையோடு அனுப்பினான் எருசலேமுக்கு. நல்லா கவனிங்க. அசீரிய ராஜாவாகிய சனகரிப் தன்னுடைய படைத்தளபதியாகிய ரப்சாக்கே என்பவனை பெரிய சேனைகள், பெரிய படைகளோடு எசேக்கியாவினிடத்தில் எருசலேமுக்கு அனுப்பினான். அப்படி அனுப்புகிற பொழுது அவர்கள் எசேக்கியாவினிடத்தில் வந்து சேர்வதற்கு முன்பதாக இந்த செய்தி எசேக்கியாவினிடத்திற்கு வந்துவிட்டது. அப்பொழுது எலியாக்கீம், செப்னா, யோவாக் என்னும் 3 பிரதிநிதிகளை ரப்சாக்கே இடத்திலே எசேக்கியா ராஜா அனுப்புகிறார். அவர்களிடத்தில் இந்த ரப்சாக்கே சொன்னதுதான், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன என்று உன் ராஜாவாகிய எசேக்கியாவிடத்தில் சொல்லுங்கள். எசேக்கியாவினுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தரே எனக்கு ஆறுதலாயிருப்பார். இதுதான் எசேக்கியா ராஜாவினுடைய நம்பிக்கை. அதைத்தான் இவன் பகடி பண்ணுகிறான், கேலி பண்ணுகிறான் ரப்சாக்கே. உன் நம்பிக்கை என்ன என்று சொல்லி. இன்றைக்கும் ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளே, துன்பம் வரலாம், துயரம் வரலாம், மிரட்டப்படலாம். நீங்கள் பயப்படாதிருங்கள். ஒரு நாள் முடிவு வரும். இந்த சம்பவத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்திற்கு எசேக்கியா ஆட்களை அனுப்பி மன்றாடச் சொன்னான். எசேக்கியாவும் மன்றாடினான். எசேக்கியா தன் தேவன் மேலே வைத்த நம்பிக்கையை குறைவுபடாமல் பார்த்து கொண்டான். என்ன நடந்தது தெரியுமா? பரலோகம் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பி அசீரிய இராணுவத்திலே, அசீரிய ஜனங்கள் மத்தியிலே 1,85,000 பேரை அழித்து போட்டது. இன்றைக்கும் பயப்படாதிருங்கள். உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற கூட்டம் பெருங்கூட்டமாய் இருக்கலாம், நீ தனியானவனாய் இருக்கலாம். பயப்படாதே, இயேசுவனோடு கூட இருக்கிறார். உன் நம்பிக்கையை தளர விடாதே. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் மிரட்டப்பட்டாலும், அவர்களுக்கு துன்பம் வந்தாலும், கர்த்தர் ஒரு நாள் விடிவு காலத்தை தருவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் துன்பம் மாறும்,
உன்னை மிரட்டுகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீ நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.